ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீன் வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். வச்சுட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் முருங்கைக்காய், மாங்காய், வெங்காயம், தக்காளி, மிளகாய், மிக்ஸி ஜார் எடுத்துக்கணும். எடுத்து அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கணும். ரெண்டாவது மிளகு போட்டுக்கணும், கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கணும். அடுத்து கொஞ்சம் கடுகு, அடுத்து வெங்காயம், வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கிட்டு அப்புறமா ஒரு மண் சட்டி எடுக்கணும். மண் சட்டியில் தான் எப்போ மீன் குழம்பு வச்சாலும் வைக்கணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருந்தோம் முருங்கைக்காய், மாங்காய் எல்லாம், அதை அந்த சட்டியில் கீழே வைக்கணும். அப்புறமா தக்காளி, மிளகாய் எல்லாம் போட்டு அப்படி வைக்கணும். வச்சதுக்கப்புறமா இனி க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீனை எடுத்து சட்டியில் அப்படி வைக்கணும். மேலாப்பில் வச்சுட்டு நம்ம ஓரமாக தூக்கி வைக்கணும். வச்சுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல மிளகு எல்லாம், அதெல்லாம் சேர்த்து ஒரு ஸ்பூன் வத்தல், ஒரு ஸ்பூன் மல்லி, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவைக்கேற்ப மாதிரி போட்டுக்கணும். போட்டு மிக்ஸ் பண்ணி அடுத்து அந்த மீனில் வச்சுருந்தோம்ல அதை உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணணும். நம்ம தேவைக்கேற்ப உப்பு போட்டு வச்சுக்கணும். உப்பு போட்டு வச்சுட்டு நம்ம மசாலாயை அப்படியே கொஞ்சம் மேலாக்கில் அப்படியே ஊற்றி விடணும். ஊற்றி விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அலசி விடணும். அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பில் அப்படியே தூக்கி வைக்கணும். எடுத்து மூடி வச்சு மூட வேண்டும். 10 நிமிஷம் கழித்து திறந்து எடுத்து கருவேப்பிலை போட்டு அப்படி கொஞ்சம் அப்படியே அலாசி விட்டு அப்படி மூடி வச்சு மூடிடணும். மூடிட்டு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா சுவையான மீன் குழம்பு ரெடி.